async and await பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ராமிஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அதில் டாட் தென் டாட் கேட்ச்லாம் யூஸ் பண்ணோம். அதை விட இன்னும் ஈஸியாக async and await யூஸ் பண்ணி நம்மளால் எழுத முடியும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், fn அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்கிறேன். உள்ளுக்குள்ளார ஜஸ்ட் ரிட்டர்ன் ஹலோன்னு மட்டும் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனை நம்ம console.logக்குள்ளாரையே கால் பண்ணுவோம். இப்போ இதோட ரிசல்ட் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அது ஹெலோவை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் வேல்யூ இங்கே வரும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் ஹெலோ அப்படின்னு வரப்போகுது. பட் இதே நான் முன்னாடி async அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ பாருங்கள், ஒரு ப்ராமிஸே எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த ப்ராமிஸோட ரிசல்ட்டில் ஹலோ அப்படின்றது இருக்குது. எந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம async அப்படின்னு கொடுக்குறோமோ அது எல்லாமே ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் அ ப்ராமிஸ். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராமிஸ்லலாம் நம்ம ரிட்டர்ன் நியூ ப்ராமிஸ் அப்படின்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இங்கே நம்ம கொடுக்கவே இல்லை. அதுவாகவே நமக்கு ஒரு ப்ராமிஸே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு நம்ம இங்கே async அப்படின்னு கொடுத்தது மூலமாக. வேணும்னா இதில் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு டாட் தென் யூஸ் பண்ணி மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அந்த மெசேஜை console.log பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஹலோ அப்படின்றது மட்டும் பிரிண்ட் ஆகுது. ப்ராமிசஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இந்த தென்குள்ளார இங்கே நம்ம கொடுக்கறது தான் அந்த ரிசால்வ் மெத்தட் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. இங்கே நான் வெறுமை ரிட்டர்ன் ஹலோன்னு தான் கொடுத்துருக்கேன், ஆனால் கரெக்டாக அந்த ஹலோ இங்கே வந்து ரிசீவ் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, async ஃபங்க்ஷன் ஒரு ப்ராமிஸையே ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராமிஸ்க்குள்ளார ரிசால்வ் இருக்கும். அந்த ரிசால்வோட பேராமீட்டராக அது இதை எடுத்துக்குது. இங்கே நம்ம சாதாரணமாக ப்ராமிஸ்லாம் எழுதும்போது ரிசால்வ் 850 அப்படின்லாம் கொடுத்தோம் இல்லையா, ரிசால்வுக்கு நம்ம 850 அப்படின்றத பேராமீட்டராக பாஸ் பண்ணோம். அதுதான் நம்ம தென்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே நம்ம ரிசால்வ் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் டிஃபால்ட்டாக பேக்ரவுண்டில் அதெல்லாம் நடக்குது. அதுவே ஒரு ப்ராமிஸை க்ரியேட் பண்ணி ரிசால்வ் மெத்தடுக்கு ஹலோவை பாஸ் பண்ணுது. அதை தான் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறோம். பட் நம்ம இந்த மாதிரி தென் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. async யூஸ் பண்ணும்போது நம்ம தென் யூஸ் பண்ணாமலேயே ஹேண்டில் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இங்கே நம்ம ரீச் ஏ அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ரீச் ஏ ஈக்குவல் டு நியூ ப்ராமிஸ், ரிசால்வ் ரிஜெக்ட் பேராமீட்டர் இருக்குது, ரீச் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ட்ரூன்னு இப்போ மாற்றிக்கலாம். ஸோ ரீச் ஆயாச்சுன்னா நம்ம ரிசால்வை கரெக்டாக 3 செகண்ட்ஸ் கழித்து கால் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம், இல்லைனா ரிஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராமிஸ் இப்போ ஆல்ரெடி டிஃபைன்டாக இருக்குது. சரிங்களா? இதை நம்ம எப்படி async-லேருந்து கால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு async ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறேன். ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், ஸ்டேட்டஸ் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே console.logல சும்மா ஹைன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த ப்ராமிஸ் ரீச் ஏ அப்படின்ற இந்த ப்ராமிஸை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் எப்படி கொடுக்கலான்னா, await reach a அப்படின்னு கொடுக்கலாம். எப்போவுமே நம்ம ப்ராமிஸ்க்குள்ளார asynchronous கோட் தான் வச்சுருப்போம் இல்லையா. இங்கே நம்ம ஒரு டெலிபரேட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம await அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ரீச் ஏ அப்படின்ற ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ண இது என்ன ஆகுதுன்னு பாரு இதோட ரிசல்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது சக்ஸஸாகவும் இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம். அதோட ரிசல்ட்டை நான் சும்மா இந்த இடத்துல RES அப்படின்னு வாங்கிக்கிறேன். அண்ட் தென் console.logல அந்த ரிசல்ட் என்னன்றதை பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் பாய் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த லைனையும் கமெண்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணால் தானே ஒர்க் ஆகும். கால் பண்ணால் அது ஆல்ரெடி ஸ்டேட்டஸ்னு வேறு ஏதோ ஒரு மெத்தட் இருக்கிறதுனால இந்த மாதிரி காட்டுது. நம்ம பேர் மாற்றிடலாம், async அப்படின்னு முன்னாடி கொடுத்துட்றேன். இங்கேயும் அதே பேர் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஹாய் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் டிலே ஆகுது, அப்புறமா வித்யா ரீச்ட் பாய் அப்படின்றது வருது. இங்கே நம்ம await கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராமிஸ் ரிசால்வ் ஆக டைம் ஆகும் அப்படின்றதுனால இந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த await கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? await கீவேர்டை இந்த மாதிரி async ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் கொடுக்கணும். நான் இங்கே async-னு கொடுக்காம விட்டேன்னா அது எனக்கு கண்டிப்பாக எரர் காமிக்கும். await is only valid in async functions அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, கண்டிப்பாக எங்கே await யூஸ் பண்ணுறீங்களோ அதை async ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஏசிங் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், அதை இங்கே கால் பண்ணிட்டோம். கால் பண்ண உடனே என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து இந்த console.logல இருக்கிற ஹை பிரிண்ட் ஆகிடுது. அப்புறம் இந்த ப்ராமிஸோட ஃபுல்ஃபில்மெண்ட்காக வெயிட் பண்ணுது. இந்த ப்ராமிஸோட ஸ்டேட்டஸ் என்னன்றதுக்காக வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 செகண்ட்ஸ் டிலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, செட் டைம் அவுட் வச்சு. ஸோ அதனால் அந்த 3 செகண்ட் வெயிட் பண்ணி அது ரிசால்வ் ஆனதுக்கப்புறமா நமக்கு இங்கே அந்த ரிசால்வ்டு மெசேஜ் திரும்ப வருது. இங்கே என்ன வருது, அந்த ரிசால்வ்டு மெசேஜ் வித்யா ரீச்ட் அப்படின்ற மெசேஜ் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதை தான் நம்ம பிரிண்ட்டும் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாய் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ்னு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அன்காட் வித்யா நாட் ரீச்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் எரராக தான் அது காமிக்குது. இந்த மாதிரி ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகாத அந்த ரிஜெக்ட் சினாரியோவை நம்ம வந்து ட்ரை கேட்ச்குள்ளார ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே நான் இந்த எல்லா கோடையுமே கூட ட்ரை பிளாக்குள்ளார நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகலைன்னா, அதாவது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, அப்போ அது எரராக நமக்கு கிடைக்கும். அதை நம்ம இங்கே கேட்ச் பண்ணுறோம். கேட்ச் எரர் console.log அந்த எரரை என்னன்றதை பிரிண்ட் பண்ணலாம். சாரி, கேட்ச் இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்குள்ளார தான் கொடுக்கணும், ஒரு லைனாக இருந்தாலும். ஓகே, இங்கே ERR கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன கேட்ச் பண்ணுறோமோ அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, வித்யா நாட் ரீச்ட் அப்படின்றது இப்போ எரர் இல்லாமல் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இதே ப்ராமிஸை எப்படி வந்து தென் அண்ட் கேட்ச் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதோட ஒரு ஆல்டர்னேட் தான் இந்த async and await. ஓகேவா, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதே பண்ணலாம். பட் யூஸ்வலாக எல்லோரும் இந்த மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் தான் வந்து கோட் இன்னுமே நீட்டாக இருக்கும் நமக்கு, டாட் தென் யூஸ் பண்ணுறதை விட. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரீச் அப்படின்ற ப்ராமிஸ் இப்போ எனக்கு யூஸ் பண்ணணுன்றதுனால நான் அவைட் அப்படின்ற கீவேர்டை முன்னாடி கொடுக்குறேன். அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகிற வரைக்கும், இல்லைனா அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அவைட் எங்கே கொடுக்குறோமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஏசிங் ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து ரிசால்வ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிசால்வ் ஆன அந்த ரிசல்ட் இதில் வந்துடும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடலாம். பட் அப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ட்ரை கேட்ச் மூலமாக தான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண தட்கல் புக், காயின் டாஸ் இதெல்லாம் கூட நீங்கள் இந்த async and await யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணுங்கள்.